ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் அப்படிங்கிறது ஏஎல்பி போகும்போது, ஜென்ம லக்னத்துக்கு 12ஆம் பாவகம் அப்படிங்கிறது 5க்கு 8 இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய விஷயங்கள். அது எதிர்மறை சிந்தனைகள் உருவாக ஆரம்பிக்கும், தூக்கமின்மை வரும், ஒரு ஒரு விதமான ஒரு இம்பேலன்ஸ், மென்டல் இம்பேலன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். எல்லாருக்கும் வருமா? எல்லாருக்கும் வரும். இதை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க கடந்து போயிடுவாங்க. கான்ஃபிடெண்ட்டாக இல்லாத போது ஒரு பய உணர்வுகளால் இன்செக்யூரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. இந்த செக்யூரிட்டி எங்கேருந்து வருது அப்படிங்கிறது தான். நிறைய நேரத்தில் பணத்திலிருந்து வருதுன்னு நம்புகிறோங்க. உண்மையிலேயே பணம்ன்றது வெறும் ஒரு கருவி மட்டும்தான். அதை பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்துல அது நல்லதும் கெட்டதும். இதை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்போது பணம் இல்லை வாழ்க்கை அப்படிங்கிறது புரியக்கூடிய தன்மை அந்த நேரத்தில். இதை நம்ம முன்னாடி இருந்தே திட்டமிட்டு வந்திருக்கணும். நம்ம கிரகநிலைகள் புரிஞ்சு இந்த இடத்துல செட்டில் ஆக முடியும், இந்த இடத்துல செட்டில் ஆக முடியாது, இந்த இடத்துல இன்செக்யூரிட்டி இருக்கும், ஆனாலும் கடக்க தான் வேண்டியிருக்கும். ஓடி சம்பாதிக்கிறது ஒரு லெவலுக்கு மேலே அதை திட்டமிடாமல் சேமிக்காமல் போகிறதுனால வரக்கூடிய நிலைமைகள். சரிங்களா? அப்போ இது 30லேருந்தே ஆரம்பிக்கணும். 30லேருந்து நம்மளுடைய பீக் பெர்ஃபார்மன்ஸ் நேரம். இந்த பீக் பெர்ஃபார்மன்ஸ் நேரத்தில் 30லேருந்து 40 சரியாக பயன்படுத்தி பண நிர்வாகம் ஒழுங்கு பண்ணினால் 40ல் வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் அதை பற்றி கவலைப்பட மாட்டீங்க. உங்கள் திறன் என்னன்னு உங்களுக்கு தெரியும்.